அம்பேத்கர் பற்றி ஏற்கனவே பாதி பார்த்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய பாதியை பார்க்கலாம். 1924 ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிச்சு நடத்துகிறாரு. 1927 லண்டன் பொருளாதார பள்ளியில் பொருளாதாரத்திற்கான பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்குறாரு. 1927 1916 ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருப்பார். மொத்தம் 2 முனைவர் பட்டம் வாங்கியிருந்திருப்பார். 1927 மகத் குல போராட்டம் நடத்துகிறாரு. இது மகத் குலம் போராட்டம்னு சொல்லலாம், இல்லைனா மகத் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வருடம் 1927 சமாஜ சமாதா சங்கம் என்ற அமைப்பையும் தோற்றுவிச்சு நடத்துகிறாரு. அதே வருடம் 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதழையும் தோற்றுவிச்சு நடத்துகிறாரு. இந்த இதழ் கொஞ்சம் முக்கியமானது. இந்த இதழோட பேர் ஒடுக்கப்பட்ட பாரதம், 1927. அடுத்து 1930 நாசிக் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்துகிறாரு, ஆலய நுழைவு போராட்டம். அடுத்து அதே வருடம் முதல் வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்து கொள்கிறாரு. 1931 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அடுத்து 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே இந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அடுத்து 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தோற்றுவிச்சு 1937 நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்று கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் இந்த சுதந்திர தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுறாங்க. 1946 மக்கள் கல்விக் கழகம் அப்படிங்கிற ஒரு கல்விக் கழகத்தை உருவாக்கி மும்பையில் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம், மும்பையில் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் அப்படிங்கிற ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்குறாங்க இந்த மக்கள் கல்விக் கழகம் சார்பாக 1946. அடுத்து 1947 முதல் சட்ட அமைச்சராக மாறுறாரு. 1956 புத்த மதத்துக்கு மாறுறாரு. இவர் இலங்கையில் நடந்த புத்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கிடுவார். அப்புறம் காத்மண்டில் நடந்த 4வது உலக புத்த மாநாட்டில் கலந்துக்கிடுவார். இவர் 1956 இறந்துடுறாரு. அப்புறம் 1957 புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற இவர் எழுதின நூல், இவரோட இறப்புக்கு பின்னாடி இவர் 1956 இந்த 56களுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை எழுதிடுவார். ஆனால் இவர் இறந்ததுக்கு பின்னாடி தான் இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டிருக்கும். புத்தரும் அவரின் தம்மமும் 1957 வெளியிடப்பட்டிருந்திருக்கும். அப்புறம் 1990 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி இருந்திருப்பாங்க. அம்பேத்கரை பற்றின காலக்கோடு இவ்வளவு தான். இதுதான் முக்கியமானது. புக்கில் இருந்து அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு காலக்கோடு மாதிரி உருவாக்கியிருக்கான். இதை நல்லா பார்த்து பயன்பெற்றுக்குறங்க. இந்த மாதிரி காலக்கோடு வைஸாக படிக்கும்போது நம்மளுக்கு சில தகவல்கள் அக்யூரேட்டாக இருக்கும், மறக்காது.